வேட்பாளர் பட்டியல் தாவேகா தீவிரம். வரும் சட்டமன்ற தேர்தலில் தாவேகா சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் விவரங்களை சேகரிக்க விண்ணப்பம் வழங்க பணிகள் தொடக்கம். போட்டியிட விரும்பும் தொகுதி, போட்டியிட விரும்புவதற்கான காரணங்கள், வெற்றி வாய்ப்பு நிலவரங்கள் பூர்த்தி செய்த ஆன்லைன் மூலமாக தலைமைக்கு அனுப்ப உத்தரவு. முந்தைய கட்சி விவரங்கள், தாவேகா மற்றும் விஜய் மக்கள் இயக்கத்தில் ஆற்றிய பணிகளையே விவரங்களையும் பதிவு செய்ய அறிவுறுத்தல். தாவேகா தேர்தல் பிரச்சார குழுவை அறிவித்தார் விஜய். வருகிற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பிரச்சார பணிகளை மேற்கொள்ள 10 பேர் குழுவை அறிவித்ததார் விஜய். புஸ்ஸி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, KA செங்கோட்டையன் உள்ளிட்டோர் அடங்கிய தாவேகா பிரச்சார குழு 234 தொகுதிகளிலும் ஆலோசனை கூட்டங்கள், பிரச்சார கூட்டங்கள் நடத்துவது தொடர்பான பணிகளை மேற்கொள்ளும். இப்படிக்கு விஜய் தேர்தல் போட்டியிட சுய விவரங்களை கேட்கும் தாவேகா. வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்யும் பணியில் விஜய். தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்களின் விவரங்களை சேகரிக்கும் விண்ணப்பம் வெளியிட்டுள்ள தாவேகா. போட்டியிட விரும்பும் தொகுதி, போட்டியிட விரும்புவதற்கான காரணங்கள், வெற்றி வாய்ப்பு நிலவரங்களை கேட்கும் தாவேகா. வேட்பாளரின் சொத்து மதிப்பு, முகவரி உட்பட முழு சுய விவரங்களையும் சேகரிக்கும் தாவேகா. தாவேகா மற்றும் விஜய் மக்கள் இயக்கத்தில் ஆற்றிய பணிகள் விவரங்களையும் பதிவு செய்ய அறிவுறுத்தல். ஏற்கனவே தேர்தலில் போட்டியிட்டு இருந்தால் அது தொடர்பான விவரங்களையும் சேகரிக்க தாவேகா. பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை ஆன்லைன் மூலமாக தலைமைக்கு அனுப்ப உத்தரவு. தாவேகா தலைவர் விஜய் விண்ணப்பிப்பவர்களின் சுய விவரங்களை பார்த்து தேர்தலில் சீட் வழங்குவார் என தகவல். இப்ப பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன எல்லா படத்தோட தயாரிப்பாளர்களும் கால் பண்ணி, ரீரிலீஸ் தானே, நீங்க எப்ப வேணும்னாலும் ரிலீஸ் பண்ணலாம், நீங்க ரிலீஸ் பண்ணா எங்களுக்கு மிஸ் ஆகிடும், இப்ப எங்களுக்கு கிடைச்ச இருந்த வரத்தை எப்படி மிஸ் பண்ணணும்னு கேட்டாங்க. சரின்னு நானும் தள்ளி போறேன்னு சொல்லிட்டேன். தயாரிப்பாளர் கலைப்புனி தானு. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தாவேகாவில் 10 பேர் கொண்ட பிரச்சார குழு அறிவித்தார் அக்கட்சி தலைவர் விஜய். அதிமுக பிரமுகர் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தார். வேலூர் காட்பாடி காந்தி நகரை சேர்ந்த அதிமுக முன்னாள் வேலூர் மாவட்ட செயலாளர் LKMP வாசு சென்னையில் தாவேகா தலைவர் விஜய் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தார். இந்நிகழ்ச்சியில் LKMP வாசு விஜய்க்கு MGR புத்தகத்தை நினைவு பரிசாக வழங்கினார். பாலமேடு ஜல்லிக்கட்டில் பறந்த தாவேகா கொடி. தாவேகா கொடி மக்களின் நலம் காக்கும் கொடி, மக்களின் வெற்றியை பறைசாற்றும் கொடி. படத்தை இப்ப ரிலீஸ் பண்ணினா தளபதி விஜய்னு டைட்டில் கார்டு வரும், இல்லனா தேர்தலுக்கு அப்புறம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்னு டைட்டில் கார்டு வரும். இது எது வேணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. MGR பிறந்த நாள் தாவேகா தலைவர் விஜய் தமிழக மக்களின் நெஞ்சங்களிலும் பொன்மன செம்மலாக ஏழை எளியோருக்கான நலத்திட்டங்களின் நாயகராகவும், பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஜனநாயக பாதையில் சாமானியர்களுக்கு அதிகாரங்களித்து மக்களாட்சி செய்த புரட்சி தலைவர் MGR அவர்களின் பிறந்த நாளில் அவருக்கு என் புகழ் வணக்கத்தையே செலுத்துகிறேன். இப்படிக்கு தளபதி விஜய்.